போன ஷாட்ல லோக்கல் குரூப்ல ஒரு பகுதியான மில்கிவே கேலக்சில இருந்து மாபெரும் லானிக்கியா சூப்பர் கிளஸ்டர் வரைக்கும் ஒரு விஷயம் பிடிச்சி ஈத்துட்டு இருக்குன்னு பார்த்திருப்போம். ஏன்னா இந்த யூனிவர்ஸ்ல எல்லா பகுதியுமே ஒரே ஈவனா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனா ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் ரொம்பவே வேகமா எக்ஸ்பேண்ட் ஆகிற யூனிவர்ஸ்க்கு எதிரான திசையில பிடிச்சி இழுக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்ப இதுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லான கிராவிட்டி இருக்கும்? இப்படி ஈஸியா எல்லா பொருட்களையும் தான் பக்கம் அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறதுனாலவே இதுக்கு இது கிரேட் அட்ராக்டர்னு பேர் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட கிரேட் அட்ராக்டரை கண்டுபிடிக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிரேட் அட்ராக்டர் நாம இருக்கிற கேலக்சி நம்ம சுத்தி இருக்கிற 100 கோடி ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள எல்லா பொருட்களையும் தாம் பக்கம் இழுத்துக் கொள்கிறது. ஆனா இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ஃபோர்ஸ் எங்க இருந்து வருது அந்த திசையை கண்டுபிடிச்சாலும் இந்த கிரேட் அட்ராக்டரை நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா இதை மறைக்கிறது நம்மளோட மில்கிவே கேலக்சி தான். நம்ம மில்கிவே கேலக்சில நிறைய நட்சத்திரங்கள், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஸ்டாஜிட்டோரிய பிளாக் ஹோல் இருக்கிறதுனால இதுக்கு பின்னாடி தான் இந்த கிரேட் அட்ராக்டர் மறைஞ்சிருக்கு. இதனாலதான் இதை சரியா பார்க்க முடியாது. இருந்தாலும் இதை மீறியும் பார்க்கணும்னா இன்ஃப்ராரெட் ரேடியோ வேவ்ஸ் மூலமாக இந்த டஸ்ட் பார்ட்டிகளை கடந்து நம்மளால பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது